ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 12 ஸ்ரீராமபுத்திரர் குஷன் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 5. புஷ்போ ஹிரண்யநாபஸ்ய த்ருவசந்திஸ் ததோ அபவத் சுதர்ஷனோ அத அக்னிவர்ணக சீக்ரஸ்தஸ்ய மருக சுத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். புஷ்பன் ஹிரண்யநாபஸ்ய ஹிரண்யநாபரின் மகன், துருவசந்தி தத அவரிலிருந்து, அபவத் பிறந்தார், சுதர்ஷன சந்தியிலிருந்து சுதர்ஷனர் பிறந்தார், அதன் பிறகு அக்னிவர்ண சுதர்ஷனரின் மகன் அக்னிவர்ணர், சீக்ரர் தஷ்ய அவரது அக்னிவர்ணரின் மரு சுத மகன். டிரான்ஸ்லேஷன். ஹிரண்யநாபரின் மகன் புஷ்பனின் மகன் துருவசந்தியின் மகன் சுதர்ஷனர், அவரது மகன் அக்னிவர்ணனின் மகன் சீக்ரன், அவரது மகன் மரு. பதம் 6. சோ அசாவ் ஆஸ்தே யோக சித்தக கலாப கிராமம் ஆஸ்திதக கலேரந்தே சூரியவம்சம் நஷ்டம் பாவயிதா புனக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அவர், அசவ் மரு என்பவர், ஆஸ்தே இன்னும் வாழ்கிறார், யோக சித்த அஷ்டாங்க யோக சக்தியில் பூரணத்துவம், கலாப கிராமம் என்னும் இடத்தில், ஆஸ்தித இன்னும் அவர் அங்கு வாழ்ந்து வருகிறார், கலே இந்த கலியுகத்தின், அந்தே முடிவில், சூரிய வம்சம் நஷ்டம் மறைந்த பின், பாவயிதா ஒரு புத்திரனை பெற்று மருவானவர் ஆரம்பிப்பார், புனக மீண்டும். டிரான்ஸ்லேஷன். அஷ்டாங்க யோகத்தில் பூரணத்துவம் அடைந்துள்ள மரு கலாப கிராமம் என்னும் இடத்தில் இன்னும் வாழ்ந்து வருகிறார். கலியுகத்தின் முடிவில் ஒரு புத்திரனை பெறுவதன் மூலமாக மறைந்து போன சூரிய வம்சத்தை அவர் மீண்டும் விருத்தி செய்வார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். யோக சித்த உடலை அடைந்துள்ள மரு கலியுகத்தின் முடிவு வரை தொடர்ந்து 4,32,000 ஆண்டுகளுக்கு கலாப கிராமத்தில் வாழ்வார். யோக சித்த உடலை அடைந்துள்ள மரு கலியுகத்தின் முடிவு வரை தொடர்ந்து 4,32,000 ஆண்டுகளுக்கு கலாப கிராமத்தில் வாழ்வார் என்பதை குறைந்தது 5,000 ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி ஆராய்ந்து கண்டுபிடித்துள்ளார். இதுவே யோக சித்தியின் வலிமையாகும். மூச்சை அடக்கும் பூரண யோகியால் தன் விருப்பம் போல எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழ முடியும். சில சமயங்களில் வேத காலத்தவர்களான வியாசதேவரையும் அஸ்வத்தாமனையும் போன்றவர்கள் இன்னும் வாழ்ந்து வருவதாக வேத இலக்கியங்களிலிருந்து நாம் அறிகிறோம். மருவும் இன்னும் வாழ்ந்து வருகிறார் என்பதை இங்கு நாம் அறிகிறோம். ஒரு அழியக்கூடிய உடலால் இவ்வளவு நீண்ட காலத்திற்கு வாழ முடியுமா என்று சில சமயங்களில் நாம் ஆச்சரியப்படுகிறோம். இத்தகைய நீண்ட ஆயுளுக்குரிய விளக்கம் இங்கு யோக சித்த என்னும் சொல்லால் இந்த ஸ்லோகத்தில் தரப்பட்டுள்ளது. யோக பயிற்சியில் சித்தி அடைபவரால் தன் விருப்பம் போல எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழ முடியும். சில அற்பமான யோக சித்திகளை செய்து காட்டுவது யோகத்தின் பூரணத்துவம் ஆகாது. ஒரு யோக சித்தரால் தன் விருப்பம் போல நீண்ட காலம் வரை வாழ முடியும். இது பூரணத்துவத்தை பற்றிய ஒரு உண்மையான உதாரணமாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 12 ஸ்ரீராமபுத்திரர் குஷன் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 5, 6 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.